நாக்கு புகழ பாடணும், கண்ணை இறைவனை பார்க்கணும், காதவன் புகழை கேட்கணும், கால்கள் அவன் ஆலயத்துக்கு போகணும், கைகள் அவனை வணங்க வேண்டும், நெஞ்சு அவரை நினைக்க வேண்டும். அத்தனை ஏக காலத்திலே செயல்பட வேண்டும். பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நான் நாளும் நவீன்றேத்த பெறலாம் வினையே. சட்டங்கள் எல்லாம் தர்மங்கள் அல்ல, ஆனால் தர்மங்கள் எல்லாம் சட்டங்கள் தான். அதுவும் சமீப காலமாக சட்டமும் தர்மமும் இரண்டு வேறு பாதைகளிலே பிரிந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டங்களும் தர்மங்களும் அந்த காலத்திலே மாறுபட்டிருக்கவில்லை. தர்மங்கள் அத்தனையும் சட்டங்களாக இருந்தது, சட்டங்கள் அத்தனையும் தர்மங்கள். ஒன்று புராணம், இன்னொன்று இதிகாசம், மற்றொன்று இலக்கியம். புராணம் என்றால் பழமை. அந்த பழமையிலே மிகச்சிறந்த புராணம் தொண்டர் புராணம். அதுக்கு தான் திரு என்ற அடைமொழி. அதிலே ஒரு தொண்டர் வருகிறார். பிற்காலத்திலே வாழ்ந்த மிகச்சிறந்தவராக ஒரு துறவினாலே என்ன பெருமை என்று கேட்ட மன்னவனுக்கு, நீ நிற்க நான் இருக்கிறேனே அதுதான் துறவுக்கு பெருமை என்று சொன்ன பட்டினத்து பிள்ளையார் அந்த 63 நாயன்மார்களே 3 பேர்கள் செய்த செயல்களை யாராலும் செய்ய முடியாது என்று பட்டியலிடுகிறார். நாவுக்கரசரை இல்ல, சுந்தரரை இல்ல, நாம் எல்லாம் பாராட்டுகின்ற சம்பந்தரை இல்லை. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். சிறு தொண்டரையும் திருநீலகண்ட நாயனாரையும் கண்ணப்பரையும் தான் பின்பற்ற முடியாத மகான்கள் என்று பேசுகிறார். இதிலே பிறப்பினாலே ஒரு காட்டுவாசியாக பிறந்து வெட்டு குத்து கொல்லு என்ற வார்த்தைகளை தவிர வேறு வார்த்தைகள் தெரியாமல் வேதங்களை, ஆகமங்களை, ஆச்சாரங்களை, சாஸ்திரங்களை, உபனிஷதங்களை, பக்தியை, பக்தி செய்யும் முறையை எதை பற்றியுமே அறியாத ஒருவர் தான் திண்ணன். உங்களுக்கு ரொம்ப பக்கம். ஒரே நாளிலே இறைவனை ஆட்கொள்வதற்கு இறைவனையே ஆட்கொண்டவர் அவர், தந்தைக்கு தந்தையானவர். இன்னமும் சிவன் பேர் தெரியாதவருக்கு வேடர்கள் தலை முடியை எல்லாம் தூக்கி உச்சியிலே கொண்டை போடுவார்கள். அந்த உச்சி கொண்டை போல இருப்பதனாலே சிவலிங்கத்தையே குடுமித்தேவர் என்கிறார் காளத்தி மலையிலே. நாமெல்லாம் என்னதான் வணங்கினாலும் விக்கிரகம் விக்கிரகம் தான். அது பஞ்சலோகமா கல்லா செம்பா இதுதான் ஆராய்ச்சி. அவர் அதை கல்லா நினைக்கல. அப்ப அங்க போகிறார் இறைவன், அவர் சோதனை காட்டுகிறார். அவருடைய பெருமையை காட்ட கண்களிலே இருந்து ரத்தம் அடிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் லிங்கத்துக்கு கண்ணே இல்லை, முழு முழுன்னு இருக்கு. கண்ணு இருக்குன்னு ஒரு இடம், அவ்வளவுதான். வலது கண்ணிலே இருந்து குருதி வடுகிறது. ஊனுக்கு ஊன் என்று கற்றுக்கொண்டவர் தன்னுடைய வலது கண்ணை பிடுங்கி அப்பி விட்டார். நாமெல்லாம் கண்ணை இடம் தப்பி வைப்போம், அவர் கண்ணை இடந்து அப்பினவர். சிவபெருமான் பார்க்கிறார், ஒன்றுக்கு மேல் இருந்தால் யார் வேண்டுமானாலும் தாராளமாக செய்யலாம். தீபாவளிக்கு 100 லட்டு வீட்டில் செய்தா பிள்ளைகளுக்கு 1 2 2 கைக்கு 2 கொடுப்போம். அது பாதி திங்கும் பாதி கீழே போடும். ஆனா திருப்பதிக்கு போய் கியூவில் நின்று 1 லட்டு வாங்கி கொண்டு வந்து அதை 4 வீட்டுக்கு பாகம் பிரிச்சு கொடுத்தா அதுல ஒரு துணுக்கு கீழே விழுந்தா கூட பொறுக்குவோம். அரிதாக இருந்தா தான் அதுக்கு மரியாதையே. அப்ப இங்கேயும் 2 கண்ணு இருக்கு, 1 கொடுத்துட்டா 1 இருந்தா கொடுப்பாரா? நம்ம போல வாதம் செய்யறதுல வல்லவர்கள் தமிழனை போல வேற யாருமே கிடையாது. அப்போ அதையும் காட்டுவதற்காக வேதம் கற்ற சிவகோசரியாரை ஆச்சார முறைப்படி பூஜை செய்ய தெரிந்தவரை பின்னால நிறுத்தி பாறையா, அன்புதான் தேவையே தவிர அறிவு இங்கே முக்கியம் அல்ல. பார்க்கிறார், வலது கண்ணை தோண்டுகிற போது கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆனா இடது கண்ணை தோண்டுகிற போது யோசிக்கவே இல்லை. ஒரு மாத்திரை கொடுத்து குணமாயிட்டா அடுத்த தடவை வலிப்பு வந்தா சற்று அந்த மாத்திரை கொடுத்துருவான். ஆனா அந்த யோசனையை பாருங்க, எப்பவுமே படிச்சவன் யோசிப்பான், படிக்காதவன் செயல்படுவான். அதான் வித்தியாசம். நாம யோசிப்போம், அவன் யோசிக்க மாட்டான், உடனே செய்ய ஆரம்பித்து விடுவான். ஏனென்றால் நமக்கு ஏட்டறிவு மட்டும்தான், அவர்களுக்கு அனுபவ அறிவு பட்டறிவு அதிகம். அதான் அபார ஞானம். இறைவனுடைய 2 திருவடிகளிலேயும் ஒன்று பரஞானம், இன்னொன்று அபார ஞானம். ஒன்று ஏட்டறிவு, இன்னொன்று பட்டறிவு. ஏட்டறிவினால எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. நெருப்பு சுடும், அழகா சொல்லி கொடுத்திருப்பார். ஆனா சுட்டா எப்படி இருக்கும் கையை வச்சு பார்த்தா தான் தெரியும். அதனால இங்க பட்டறிவு அதிகம். வலது கண்ணை தோண்டி அப்பி விட்டோம், இப்ப இடது கண்ணை அப்பி விடலாம், 2 இருக்கு, யோசிக்கவே இல்லை. ஆனால் அந்த மனிதனுடைய சிந்தனையை பாருங்கள். நம்முடைய அங்கம் முழுக்க இறை தொண்டிலே ஈடுபட வேண்டும். ஆண்டவன் இத்தனை உறுப்புகளை கொடுத்திருக்கிறான் என்றால் அத்தனையும் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு பேர் தான் உடல் உழைப்புன்னு பேரு.
பல பேர் எனக்கு வீட்டு வேலை இருக்கு படிக்க முடியலையேம்பாங்க. கை வீட்டை கூட்டத்தை விளக்கமாறு எடுத்து மனசு அபிராமி அந்திய மனப்பாடம் பண்ணட்டுமே. கை தோசைக்கல்லில் தோசை ஊத்தட்டும், வாய் அங்கே ஒரு திருப்புகழை மனப்பாடம் பண்ணட்டுமே. கிரைண்டர்ல மாவை போட்டுக்கிட்டு பால் பொங்குறதான அதையும் பார்த்து கொண்டு அதே நேரத்தில் பாத்திரத்தையும் கழுவலாம், ஒரே நேரத்தில் 10 வேலை செய்யலாம். அதுதான் 10 விரல் கொடுத்துருக்கான். பார்க்கிறார் அவ இந்த இடது கண்ணை இந்த கையினாலே விரித்துக் கொள்ளுகிறார். இந்த கையிலே அம்பெடுத்து அந்த கண்மணியை தோண்டுகிறார். 2 கைக்கு வேலை. அவர் ஒருத்தருக்கு தான் வாய் கலசமாச்சு தண்ணீர் கொண்டு வர, தலை சிடுக்கு பூக்குடலை ஆயிற்று பூக்களை போட்டு வர, வலது கை அன்னபாத்திரம் ஆயிற்று, இடது கை ஆயுத பாதுகாப்பாச்சு. 2 கால் மலையே இருக்கிறது. இப்ப பார்க்கிறா 2 கைக்கு வேலை இருக்கு. எது வேலை இல்லாம இருக்கு? 2 கால். அதிலே ஊன்றி கொள்ள வேண்டும். கையை ஊன்றி கரணம் போகணும்பாங்க. முதல்ல நம்மை நிலைப்படுத்தி கொண்டுதான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும். ஒற்றை காலை ஊனிக்கொண்டார் வலது கால, இன்னொரு கால் தேவையில்லையே. அப்ப அந்த காலை பார்க்கிறார். கண்ணை புடுங்கி விட்டால் 2 கண்ணும் பொட்டையாயிடும். அப்போ எந்த இடத்துல அப்புவது என்று அடையாளம் தெரியாதே, அதற்கு அடையாளம் வேண்டுமே. யானைக்கு வால் போடுற மாதிரி கண்ணை பிடுங்கி காது இருக்கிற இடத்துல அப்பிட்டா அது பிரயோஜனம் இல்லை. இடம் தெரிய வேண்டும். எதை செய்யறதா இருந்தாலும் இடம் தெரிந்து செய்ய வேண்டும். உடனே யோசிக்கல. தன்னுடைய இடது காலை எடுத்து இறைவனுடைய இடது கண் இருக்கிற இடத்துல புருவத்துக்கு மேலே அடையாளத்துக்கு ஊன்றிக்கொண்டா இப்ப கண்ணை பிடிக்கணும்னா அந்த இடத்துல அப்பி விடலாம். கால் செருப்பு, அவர் செருப்பு இருக்கேன்னு யோசிக்கல, இது காலுன்னு யோசிக்கல. உயர்ந்தது தாழ்ந்தது என்பது நாம உண்டாக்குவது தானே தவிர ஆண்டவன் படைப்பிலே இல்லை. இந்த கை சாப்பிடுவதற்கு, இந்த கை கழுவுவதற்கு, இது ஆண்டவன் படைக்கல. அந்த காலத்து மனுஷன் ஆரம்பிச்சா அதை நாம அப்படியே தொடங்குறோம். ஆனால் இறைவனை வணங்குறதுக்கு 2 கையும் சேர்த்துத்தான் கும்பிடுறோம். கடவுளுக்கு முன்னாலே உயர்ந்தது தாழ்ந்தது இல்ல. இவர் கால் தாழ்ந்தது, கை உயர்ந்தது, கண் சிறந்தது என்று நினைக்கல. பூநாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நான் நாளும் நவீன்றேத்த பெறலாம் வினையே. நாக்கு புகழ பாடணும், கண்ணை இறைவனை பார்க்கணும், காதவன் புகழை கேட்கணும், கால்களவன் ஆலயத்துக்கு போகணும், கைகள் அவனை வணங்க வேண்டும், நெஞ்சு அவனை நினைக்க வேண்டும். அத்தனை ஏக காலத்திலே செயல்பட வேண்டும். இப்ப அந்த காலை வைத்து அப்பிக்கொண்டார். இப்போ அவருடைய காலணியாக காலிலே இருந்த செருப்பு இறைவனுடைய திருமுடியிலே ஏறியது. அது மார்க்கத்திலே நடந்து தேய்ந்த பழஞ்செருப்பு, வாணியம்பாடி செருப்பு இல்ல, வேலைப்பாடு மிகுந்த உயர்ந்த தோல்ல செஞ்சது இல்ல. அது ஏதோ ஒரு தோல், அதை அவன் கண்ணா பின்னான்னு செஞ்சு காலில் மாட்டியிருக்கான், பழஞ்செருப்பு. இதை நான் சொல்லல, ஆதிசங்கரர் சொல்லுகிறார். மார்க்கா வர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய கூர்ச்சாயதே. மார்க்கத்திலே நடந்து தேய்ந்த பழஞ்செருப்பு இறைவனுடைய புருவ மத்தியிலே ஏறியது. கண்டு ஷாம்பு நிஷேஜனம் புரரிப்பே திவ்யாபிஷேகாயதே. அவன் வாயிலே மொண்டு கொண்டு வந்த தண்ணீர் கங்கை முதலிய தீர்த்தத்தை விட இறைவனுக்கு அபிஷேகம் ஆயிற்று. கிஞ்சித் பட்சித சேஷ மாம்ச சேஷ கபடம் திவ்யாபகாராயுதே. அவன் கடித்து சுவைத்து பார்த்து இது வெந்திருக்கிறது, இதுல உப்பு இருக்கிறது என்று பார்த்து பார்த்து கொடுத்தானே, அந்த கிஞ்சித் பட்சித மாம்ச கபலம் மிகப்பெரிய நைவேத்தியமாக மாறியது. பக்திக்கும் வனசரோ நகரோத்யகோ பக்தாவதம் சாயதே. நகரத்திலே இருக்கிறவனை காட்டிலும் வனத்திலே இருக்கின்ற அந்த வேடனுடைய பக்தி மிக உயர்ந்தது. இது ஆதிசங்கரர். பாதையிலே நடந்து தேய்ந்த பழஞ்செருப்பு இறைவனுடைய புருவ மத்தியிலே ஏறியது. இப்பொழுது காலணி தலையணி ஆயிற்று, ஆனால் நெஞ்சணி ஆகல. அந்த காலணி புருவ மத்தியிலே ஏறியதற்கு கண்ணப்பனுடைய பெருமை காரணமே தவிர பாதுகையாலே கண்ணப்பனுக்கு பெருமை அல்ல, கண்ணப்பனாலே அந்த செருப்புக்கு பெருமை. அதனால இது நெஞ்சணியான காலணியா இல்ல, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெற்ற கதை. அடுத்தது இதிகாசம். இதிகாசத்திலே அரசவை கூறி முடிவெடுத்த ஒன்றை அந்த புறத்திலே ஒரே வாக்கினாலே மாற்றினாள் கேகையர் கோன்மகள். கணவனுடைய வாய்மையை காப்பாற்ற பிறர் செய்த பாவத்துக்காக தான் பாவியானவள் கைகேயி. சக்கரவர்த்தி திருமகனாக எட்டாத கொம்பிலே இருந்த ராமன் என்ற கனியை எல்லார் மடியிலே விழச் செய்ய தான் துரட்டியானவள் கைகேயி. தெய்வ கற்பினாள். இப்ப மாற்றப்பட்டாகிவிட்டது. ராமனும் வனவாசம் கிளம்பியாச்சு, சீதையும் கூட போயிட்டான். மரவுரி தடித்துக் கொண்டு போகிறான். அணிகலன்கள் அனைத்தையும் இறக்கி வைத்தாச்சு. ஒன்ன மட்டும் மாத்திக்கல, காலில் இருந்த பாதுகா.
அதுல ஒரு வேடிக்கை, சீதை கூட வருவேன்பா. அப்ப ராமபெருமான் சொல்லுகிறார், நீ கூட வந்தா உனக்கு காலில் முள்ளு குத்தும் கல்லு குத்தும். இது சரியானதா தெரியல. ஏன் காலில் கல்லு குத்துனா முள்ளு குத்துனா, இவன் செருப்பு போட்டிருக்கான அவளுக்கு ஒரு பாட்டா செருப்பு வாங்கி கொடுத்துட்டு போறது. அந்த காலத்துல அது இல்லை. ஏன்னா செருப்பு அணிவது கூட தகுதிக்காகத்தானே தவிர எல்லாரும் அணிய முடியாது. அப்ப சக்கரவர்த்தி திருமகன் காலிலே பாதுகை இருக்கிறது, சீதைக்கு பெண்ணுக்கு பாதுகம் அணிகின்ற உரிமை அந்த காலத்திலே கிடையாது. ஏன் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால கூட நம்ம வீட்டில் யோசிச்சு, நம்ம பாட்டியெல்லாம் செருப்பு போட்டதில்லை. நம்ம அம்மாக்கள் கூட கடைசி காலத்தில் தான் செருப்பு போட்டிருக்கா. எங்க அம்மா எல்லாம், எங்க அப்பா செருப்பு போட்டே நான் பார்த்ததில்லை. இன்னைக்கு வயிற்றுக்குள்ளன்னு கால் வெளியே வரும்போது ஷூவை மாட்டித்தான் வெளியே எடுக்கிறாங்க. ஏன்னா அப்பவே நர்சரிக்கு அட்மிஷன் வாங்கி ஆயிடுது. அதனால அதுக்கு யூனிஃபார்ம் ஷூ முதல்ல வயிற்றுக்குள்ள இருந்து. அதனாலதான் ரொம்ப குழந்தைங்க காலை வெளியே நீட்டுறதுல தலை தான் வெளியே வருது. கர்ப்பப்பையில இருந்து கால் வெளியே நீட்டு அதுக்கு ஷூ மாட்டிடுவோம். அதுக்கப்புறம் தொடக்கி யூனிஃபார்ம் மாட்டிடுவோம், கொண்டு போய் பள்ளிக்கூடத்திலே தள்ளிடுவான். இங்கே அப்ப எல்லாரும் பாதுகை அணிய முடியாது, கொடுக்கல. அற்ப காரியம். பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு கூட போயாச்சு. இப்ப பரதன் திரும்பி வருகிறான். சுப்ரீம் கோர்ட் தப்பு பண்ணிட்டு, யார் வேணா தப்பு பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களை எழுத்து கேட்க முடியாது. வசிஷ்டர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அவர் தப்பு பண்ணினார். தசரதன் நல்ல திட்டவட்டமா சொல்லிட்டு போயிட்டான், இவள் என் மனைவி இல்லை, தாரம் அல்லல் துறந்தேன். ஆனா பரதனை சொல்லுகிற போது, மன்னே ஆவான் வரும் அப்பரதன் தன்னையும் மகன் என்று உன்னேன் முனிவா ஆகான் அவனுக்கும் உரிமைக்கு. திட்டவட்டமா சொல்கிறார். அரசனாக வேண்டும் என்ற ஆசையோடு வந்தால் பரதன் எனக்கு பிள்ளை இல்லை. நான் அரசன் ஆகவில்லை என்று சொல்லிவிட்டா அவன் எனக்கு பிள்ளை. பச்சை புடவை கட்டினவன் என் பெண்டாட்டி இல்லைன்னா, சிகப்பு புடவை கட்டினவள நீ பெண்டாட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது, தப்பு. பிள்ளையாகிற ஒரே வார்த்தை கேட்கல. கேட்க வேண்டியதை கேட்காம விட்டாலும் தப்பு, கேட்க கூடாததை கேட்க வேண்டாத நேரத்தில் கேட்டாலும் தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாலே எல்லாத்தையும் விசாரிச்சுக்கணும். அது மாதிரி இங்கேயும் பரதன் அரசனாக வேண்டாம், விருப்பம் இல்லை, நான் ராமனை அழைத்து வருவேன், சடைமுடி தரித்து மரவுரி தரித்து போகிறான். இத ராம முன்னாடியே சொல்லிட்டான், பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. எனக்கு எந்த மரவுரியையும் சடைமுடியையும் கொடுத்தியோ அதைத்தான் என் தம்பி போட்டுக்கொள்ள போகிறாரே தவிர ராஜ்யத்தை ஆள மாட்டான். இது ராமன் வாக்கு. அண்ணன் தம்பி அப்படி இருக்கணும். ஒருத்தர் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியவராக, ஒரே ரத்தம் ஓடினா போராது, ஒரே சிந்தனை இருக்கணும். அதனால ராமலட்சுமணர் மாதிரியும் பாங்க. லட்சுமணன் கூடவே போனவன், பரத சத்ருகனர் மாதிரி கூடவே இணைந்தவர்கள். இப்ப பரதன் காட்டுக்கு போய் ராமனை அழைத்து வர போகிறான். கைகேயும் கூட போறா, கூனியும் போறான். அங்க போன உடனே இவனை பார்க்கிறான். இவன் மரவுரி சரைமுடியோடு, வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையின் மதியன்ன நகை இழந்த முகத்தானை கற்கனிய கனிகின்ற துயரானை. கல்லு கூட இவனை பார்த்த உடனே உருகிடுமா, அப்படி வந்து இருக்கிறான் பரதன். ராமனுக்கே ஒரு சந்தேகம். ராமன் பரதன் நாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு நிச்சயமா தெரிந்தவன். ஆனா ராமனுக்கே தெரியாத ஒரு விஷயம், இந்த பரதன் இப்படி மரவுரி தரித்து நம்மை போலவே துறவியாக வருவான். கேட்கிறான் ராமனை, ஏப்பா எதுக்காக இந்த தவ வேடம் உனக்கு? அப்பா செத்து போயாச்சு, தசரதன் இறந்தாச்சு, அவன் வாக்குப்படி நாடு உன்னதே, அப்ப நீ மகுடம் தாங்காமல் எதற்காக இந்த விரத வேடம்? பரதன் துஞ்சினான், வையம் அவன் ஆணையால் சரதம் நின்னதே, மகுடம் தாங்கலாய் பரத என்கொள் விரத வேடம். பரதன் துடிச்சு போயிட்டான். ஆஹா, எனக்கு எதுக்கு இந்த தவக்கோலம்னு கேட்கறியா? கைகேயி வயிற்றுல பிறந்த எனக்கு தவம் செய்ய தவ கோலத்தை அணிய என்ன யோகியதை இருக்கிறது? அழுதான். ஐயோ, இந்த பிள்ளை மனம் இற்று போய் விட்டதோ என்று தன் கண்ணீரினாலே அவனை குளிப்பாட்டுகிறான் ராமன். அப்போ ஒரு உண்மையை சொல்லுகிறான், நீ என்னமோ கைகேயி வரங்கேட்டதனாலதான் இந்த ராஜ்யம் உனக்கு வந்து விட்டது, எனக்கு ஏதோ துரோகம் அழைத்து விட்டார்கள் என்றுதானே எண்ணிக்கொள்ளுகிறாய். இல்லப்பா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உனக்கென்று கோசல நாடு அக்ரிமெண்ட் போடப்பட்டது. இப்ப அந்த வரத்தினாலே அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உங்க அம்மா கைகேயியை கல்யாணம் பண்ணிக்கொள்ள 3வது மனைவியாக 2 பேருக்கு குழந்தை இல்லாம தசரதன் போய் கேகயன் கிட்டே பெண் கொடுன்னு கேட்டான். பெண்ணை கொடுக்கிறவங்க தன் பெண்ணுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கேகயன் கேட்டான், ஏற்கனவே உனக்கு 2 பட்ட மகிழ்ச்சி, 60,000 இஷ்ட மகிழ்ச்சி,
இந்த ஒரு வேடிக்கை. 60,003 மனைவியரோடு வாழ்ந்த தசரதனுக்கு சந்தேகமே வரல. ஒரே ஒரு மனைவியோடு வாழ்ந்த ராமனுக்கு தான் சந்தேகமே வந்தது. அழகா ஒரு கவிஞர் எழுதியிருந்தார், ராவணன் மிக நல்லவன் சீதையை சிறையெடுக்கிற வரையிலே, ராமன் தெய்வம் சீதையை அக்னியிலே இறக்கிய பின்பும் கூட. அற்புதமான ஒரு நச்சென்ற கவிதை. அப்ப அங்கேயும் சாமானியனாக அப்ப அந்த கேகயம் கேட்கிறான், என் மகளுக்கு எதிர்காலத்துக்கு என்ன உத்தரவாதம்? அப்ப தசரதன் சொல்லுகிறான், என்ன பேசுகிறோம்னு தெரியாமையே கோசல நாடு ஒன்னும் சுயார்ஜிதம் இல்ல, அது பித்ருராஜிதம். வழி வழி வழியாக மனு மாந்தாதா இஷ்வாகு வழியிலே ஹரிச்சந்திரன் மரபிலே வந்தது. அதை மாற்றுகிற உரிமை தசரதனுக்கு இல்ல. நாம சுயமா சம்பாதிச்சா யாருக்கு வேணா எழுதி வைக்கலாம். பாட்டம் பூட்டம் சம்பாதிச்சதா இருந்தா இஷ்டப்படி எழுதி வைக்க முடியாது. இப்ப தசரதன் இஷ்டப்படி எழுதுகிறான், உன் மகள் கைகேயி வயிற்றிலே பிறக்கிற பிள்ளைக்குத்தான் கோசல நாட்டுக்கு அரசனாகின்ற உரிமை. சத்தியம் செய்து கொடுத்துத்தான் கைகேயை மணந்து கொண்டான். இந்த செய்தி கோசலைக்கும் தெரியும், சுமித்திரைக்கும் தெரியும், ராமனுக்கும் தெரியும், வசிஷ்டருக்கும் தெரியும், கைகேயிக்கு மட்டும் தெரியும். என்ன வேடிக்கை! வீட்டுல நாம ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசுறது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, ஆனா வீட்டு வேலைக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப கார்ல போறான்னு வச்சுக்கோங்க, மாமியாரும் மாமனாரும், டிரைவர் கார் ஓட்டிட்டு வர்றார், மாமியார் மாமனார் கிட்ட சொல்றா, எங்க நல்லா பிடிச்சிங்களே சேலத்துல இருந்து ஒரு பொண்ண மருமகளா, ஏன் உங்க ஊரை சொல்லுவாரு, எங்க ஊரையே சொல்லிக்கிறேன். அதனால நேற்று காப்பி குடுமா சூடா குடுன்னு கேட்டேன், கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து வச்சா. நான் என்ன நெருப்பு கோழியா? இன்னைக்கு ரொம்ப சூடா வேண்டான்னு மாட்டுக்கு கழிநீர் தண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஆரி அவலா கொண்டு வந்தா. நான் என்ன எருமைங்களா? இது கார்ல மாமியார் மாமனார் கிட்ட சொன்ன செய்தி. அடுத்த நாள் அதே கார்ல மகனும் மருமகளும் போகிறார்கள், டிரைவர் அவரே தான். மருமக சொல்றா, நான் தெரியாம தான் கேட்கிறேன், உங்க அம்மா சூடா குடுன்னு கேட்டா, காப்பியை சூடா கொடுத்தேன், எவ்வளவு சூடு வேணும்னு எனக்கு தெரியல, ஆத்தி குடிக்க வேண்டியதானே. அது அவசர அவசரமா காஞ்ச மாடு கம்பல புகுந்த மாதிரி குடிச்சுட்டு நான் நெருப்பு கோழியான்னு கேட்டா. சரி இன்னைக்கு ஆத்தி கொண்டாந்து வச்சா இப்படி ஆறி கிடைக்க நான் என்ன எருமையான்னு கேட்கிறேன். தெரியாம தான் கேட்கிறேன், நீங்க எருமை கண்ணுக்குட்டியா இல்ல மனுஷ கண்ணுக்குட்டியா புருஷங்கிட்ட? இது ரெண்டையும் டிரைவர் கேட்பார். மாமியார் சொன்னது மருமகளுக்கு தெரியாது, மருமகள் சொன்னது மாமியாருக்கு தெரியாது. பின்னாலே அந்த டிரைவர் ஏதாவது ஒரு இடத்துல மெதுவாக கார் ஓட்டினால் அந்த மாமியாரோ மருமகளோ, என்னப்பா இப்படி எருமை மாதிரி மெதுவா ஓட்டுறையே, உடனே அந்த டிரைவர் சொல்வார், இந்த எருமை கிருமையெல்லாம் உன் மருமகளோட வச்சுக்கோ, எங்கிட்ட வச்சுக்காத. அவருக்கு தெரியும், வீட்டு வேலைக்காரிக்கு எல்லார பத்தியும் தெரியும். வீட்டு வேலைக்காரி கூனிக்கு நல்லா தெரியும். அதுல வீட்டுல 4 பேர் வந்துட்டா அப்பதான் அவங்க குறுக்கி நடிக்கும் போவாங்க. கூனிக்கு தெரிந்தது 12 வயசு கூட நிரம்பாத கைகை அந்த புறத்தில் இருந்தால் அவளுக்கு தெரியாது. பாரதத்திலே கண்ணில்லாத திருதராட்சரனை தனக்கு மாப்பிள்ளையாக தீர்மானித்தது காந்தாரிக்கு தெரியாது. நிச்சயம் ஆன பிறகுதான் தெரிகிறது. அதை மாற்ற முடியாத காரணத்தினால கருப்பு துணியினாலே கணவன் பார்க்காத உடலை நான் பார்க்க மாட்டேன் எதையுமே கட்டிக்கொண்டு வாழ்ந்த கற்புக்கரசி காந்தாரி. பெண்ணுகிட்ட கேட்கணும், இன்னைக்கு இல்ல பொண்ணு ஒரு வார்த்தை, அதை என்னங்க கேட்கறது? வாழ போறவா அவதான், அதை என்ன கேட்கறது? என் பையன் நான் சொன்னா தலையை ஆட்டுவான், இப்ப தலையை ஆட்டுவான். தலையாட்டுறதெல்லாம் கடைசியில முட்டி தொலைக்குமே, என்ன பண்ணி தொலைக்கிறது? கேட்டணும். வாழ்க்கையில 2 சந்தர்ப்பத்திலே வாயை திறக்கவில்லை என்றால் வாழ்க்கையை இழந்து விடுவோம். ஒன்று, +2 முடிச்ச உடனேயே நீ என்ன படிக்கிறேன்னு பையன்கிட்ட கேட்கணும். பையன் சொல்லிடணும், அப்பாவுக்கு தான் டாக்டர் ஆகலையேன்னு ஆசை, புள்ள டாக்டர் ஆகணும். அவனுக்கு சயின்ஸ்ல ஒரு நேர்கோடு போட தெரியாது. அவனை போய் பெரிய விஞ்ஞானி ஆக்கி பெரிய மருத்துவன் ஆக்கணும்னு இவர் ஆசை, திணிப்பார். ஆனா பையன், அப்பா எனக்கு சயின்ஸ் சுட்டு போட்டாலும் வராது, எனக்கு வேண்டாம், நான் ஆர்ட்ஸ் குரூப்ல சேர்றேன், என்ன ஒரு பிகாம் சேர்த்து வைங்க சொல்லிடணும். எப்படி அப்பாவை கேட்கறதுன்னு சொல்லி சேர்ந்து விட்டு படிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கொண்ட மாணவர்கள் பாதி படிப்புல ஓடி போனவர்கள் இருக்கிறார்கள், வாய மூடினதுனால வந்தவன. அதே மாதிரி கல்யாணத்து போதும் பேசிடணும், ஆனானாலும் பெண்ணானாலும் எனக்கு படிச்ச பொண்ணு வேண்டாம், ஏன்னா என்னால் அதை டாலரேட் பண்ண முடியாது, நான் எப்பவுமே இப்போ 25வது ரேங்க் தான், அதனால எனக்கு வேண்டாம். வேலைக்கு போற பொண்ணு வேண்டாம், ரொம்ப அழகான பொண்ணு வேண்டாம். அவனும் சொல்லிடணும் அவளும் சொல்லிடணும். அதை விட்டுட்டு அப்ப வாய மூடிட்டு இருந்து வாழ்க்கையே மண்மூடி போக செய்யறது மகத்தான தப்பு. இப்ப கைகைக்கு தெரியாது, இப்பத்தான் சொல்லுகிறாள். எல்லா ஆலோசனையையும் கணவன் தன்னிடத்திலே வந்து கேட்கக்கூடிய நிலையிலே அரசரில் பிறந்து அரசரில் வளர்ந்து பேரரசியானவள் கைகேயி. கோசலை சிற்றரசன் மகள்,
சுமித்திரை படைத்தலைவன் மகள். கைகேயி தான் பேரரசர் குலத்திலே வந்தவள். ராஜரீக காரியம் அத்தனையும் அவகிட்ட தான் கேட்பான். முக்கியமான காரியத்தை கேட்கல. அவ வளர்த்த புள்ள ராமன் பிறந்த உடனேயே தூக்கி கைகேயி கிட்ட கொடுத்துட்டான். தாய் கையில் வளராதவன் கேகையர் கோன்மகள் கையில் வளர்ந்தவன். பிறந்த உடனே அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, கோசலைக்கு ஒரு பிள்ளை. 2 பேருக்கு இடையில சில நாழிகை தான் வித்தியாசம். 2 அட்ட கருப்பு. தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையானே பரதனும் பெயரானே எள்ளறிய நிறத்தாலும் குணத்தாலும் இன்னின்ற வள்ளலையே அணையானே கேகையர் கோன் மகள் பயிரலாம். 2 கறி சோப்பா இருந்தாலும் மேட்சா இருக்கட்டும் மாத்தி இருக்கலாம். இல்ல 1 ஆணு 1 பெண்ணா இருந்தாலும் மாத்தி இருக்கலாம். 2 கருப்பு 2 அழகு 2 ஒரே நாளிலே சில நாழிகையில மாத்தினான். பரதனை கோசல கிட்டையும் ராமனை கைகேயிட்டையும் தூக்கி கொடுத்தவன் தசரதன். இன்னைக்கு ஆஸ்பத்திரியில குழந்தை மாறுறதுன்னா அதுக்கு அஸ்திவாரம் போட்டவனே தசரதன் தான். புதுசு எதுவுமே இல்லை, எல்லாம் நம்ம இதிகாச புராணங்கள்ல இருக்கிறது தான். மாத்திட்டான். ஏன்? கைகேயி ராமனை வளர்த்தால் அரசனுக்குரிய முறைப்படி வளர்ப்பாள். கோசலை பரதனை வளர்த்தால் தியாகியாக வளர்ப்பாள். தனக்கு பின்னால 2 கல்யாணமும் 63 பட்ட மகிழ்ச்சிய புருஷன் ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட விட்டு கொடுக்கிற தியாகம் கோசலை தவிர யாருக்கு வராது. அவ வளர்த்தா பரதன் பின்னால போட்டிக்கு வரமாட்டான். அதனாலதான் பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே நடுராத்திரி 12 மணிக்கு கோசலையும் சுமித்திரையும் அயோத்தியில இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போறார்கள். பட்டாபிஷேகம் குறைவில்லாம நடக்கணும். என்ன குறை வரும்? நாட்டு மக்கள் ஒத்துக்கொள்கிறாள். 60,000 அமைச்சர்கள், அரசன் எல்லாரும். அப்ப கைகேயை கூட்டிக் கொண்டு போல 2 பேர் மட்டும்தான் போனாங்க. இப்போ ராமனும் அதனாலதான் அவனாவது சொல்லி இருக்கலாம். தனியாக தன்னுடைய வீட்டிலே கூப்பிட்டு ராமா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னா ராமன் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான். அப்பாவை எதிர்த்து பேசலாம் நியாயத்துக்காக. ஆனா அரசனை எதிர்த்து பேசக்கூட ஒரு ஜட்ஜை எதிர்த்து பேசவே கூடாது. அதனாலதான் நானும் வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டு 6 பேப்பர் எழுதிட்டேன். 2 தான் பாக்கி. அப்போ ஒரு வீடு கட்டும் போது மாடி மேல ஒரு கைப்பிடிச்சவர். அந்த கைப்பிடிச்சவர் கட்டுறதுக்காக ஏதோ அவன் வந்து லஞ்சம் கேட்டிருக்கான், கொடுக்கல. நோட்டீஸ் வந்துருது. சரி 30 ரூபா ஃபைன் போட்டா 30 ரூபா கட்டியாச்சு. திருப்பி ஒரு நோட்டீஸ் வந்தது. அந்த நோட்டீஸ் வக்கீல் மூலமா தான் கட்டணும்னா சரி என் கூட வேலை செய்யற ஆசிரியர் கணவர் வக்கீல் அவங்க கிட்ட கொடுத்தா 30 ரூபாய்க்கு 150 ரூபாய் ஃபீஸ் கொடுத்து கட்டியாச்சு. 3வது முறையும் நோட்டீஸ் வந்தது. எனக்கு ஆங்காரம் தாங்க முடியல. நானே போய் கேட்கிறேன். கோர்ட்டுக்கே போனேன். அப்ப அங்க இருந்த வக்கீல் எல்லாம் அம்மா வாயை திறந்துடாதம்மா, ஜட்ஜு வந்து கட்டுன்னு சொன்னா கட்டிடு, எழுத்து பேசினா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், கோர்ட்டை அவமதித்த குற்றம் வரும், அதனால உனக்கு சிறை தண்டனை கூட கொடுக்கலாம், பேசாத. அந்த ஜட்ஜு இப்படி தலையை குடிஞ்சுக்கிட்டே இருந்தார். கட்டினீங்களா? எங்க ஒரு தடவை செத்து போனவன மறுபடியும் எப்படி சாகடிக்க முடியும் கேட்கணும்னு ஆசை. 2 தடவை கட்டியாச்சு. அதே காம்பவுண்ட் அதே கைப்பிடிச்சவருக்கு 3ஆம் தடவை அதுக்கேவா கேட்கணும்னு அவர் நிமிந்து பார்த்தா தானே இப்படி குனிஞ்சுக்கிட்டார். ஃபைன் கட்டினீங்களா? கட்டின. மறுபடியும் அதையே கட்டு. இதுக்கு ஒரு நீதிபதி. அதான் இந்த நாடு. ஏற்கனவே கட்டியாச்சா? கட்டியாச்சு. அப்ப கட்ட வேண்டாம்னு சொன்னா அது நியாயம். ஏற்கனவே கட்டிட்டீங்களா? கட்டிட்டேன். அப்ப அதே தொகையை மறுபடியும் கட்டு. அதனால இங்க என்னாச்சு? அது மாதிரி இங்க ஒரே குற்றத்துக்கு 2 தடவை தண்டனை கொடுக்க முடியாது. அது எழுத்து பேசுறா ராஜ துரோகம். அரசவையிலே கூப்பிட்டு சொல்கிறான். கம்பன் அழகாக பாடுகிறான். எத்தனை கேள்விகள் கேட்டாலும், எத்தனை வக்கரமான கேள்விகளை எந்த காலத்திலே கேட்டாலும் அதற்கு சரியான பதிலை தன் காப்பியத்திலேயே எழுதி வைத்து விட்டு போகிறவன் யாரோ அவன் தான் கவி சக்கரவர்த்தி. நீங்க சிலம்பிலேயோ பாரதத்திலேயோ ராமாயணத்திலேயோ கண்டபுராணத்திலேயோ எப்படி எப்படி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். ஆனா அத்தனைக்கு பதில் அதிலேயே இருக்கும், மறுக்க முடியாது. அதுதான் காலத்தை வென்று நிற்கிறது. இன்னைக்கு ஒரு ஆனந்தோட குமுதத்துல முதல் 4 வரியில வனஜான் எழுதுறான், 10வது வரியில கிரிஜான் மாத்தி விடுறான். தெரியல. சீரியலை பார்த்துக்கிட்டே இருந்தா நேற்று வரைக்கும் யாரோ ஒருத்தி நாளையில இருந்து இவருக்கு பதில் இவர் சேர்ந்து போச்சா? அதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? புருஷனையே மாத்துவாங்க. நேற்று வரைக்கும் அவன் புருஷன், நாளையில இருந்து இவர் புருஷன். கன்றாவி கொடுமையிலையும் கொடுமை, இதை போல கொடுமை வேற எங்கேயும் இல்லை. அப்ப இங்கேயும் அரசன் கேட்கிறான். ஏன் ராமன் மறுத்திருக்கலாமே? யாது கொற்றவன் ஏவியது அது செயல் எக்கு நீதி. அரசன் சொல்லுவதை கீழ்ப்படிய வேண்டியதுதான் கடமையை தவிர எதிர்க்க முடியாது. காதல் உற்றிலன் இகழ்ந்திலன். இப்ப காட்டுல பரதன் கிட்ட சொல்றான், பரதா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு அது உரிமைடா. வரனில் உந்தை சொல் மரபினால் உடை தரணி நின்னதென்று ஏய்ந்த தன்மையா உரனில் நீ பிறந்து உரிமையாதலால் சரதம் நின்னதே. நீ பிறக்கிறதுக்கு முன்னே உனக்காக கொடுக்கப்பட்டது, நீ பிறந்த பிறகு அது உறுதியாக்கி விட்டது, உன் தாயினால மாறியதுன்னு நினைக்காதே. அப்பத்தான் பாக்குறான் பரதன், ஓஹோ இதுல இப்படி ஒரு வில்லங்க இருக்கா.